ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம் வழிபடுற விஷயத்துல நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது. ஆனா தெய்வமும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது உண்மைதான். ரொம்ப நாளா நானும் இந்த வேண்டுதல் வச்சு வெற்றிலை தீபம் போட்டு வழிபடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. காலைல செவ்வாய் ஹோரையில 6 to 7 பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு டிஃபன் செய்ய வந்துட்டேன். காலையில இடியப்பத்துக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே தம்பிக்கும் பாப்பாக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு மதியத்துக்கு ஆற்றி பாஸ்தா தான் கேட்டிருந்தான். அதையும் காரம் கம்மியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே பச்சைப்பயிறு வேக வச்சு ஸ்நாக்ஸு கொடுத்துட்டேன். அப்படியே சாப்பாடும் காலையிலைக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்படியே அவனையே சாப்பிட வச்சு கிளப்பிட்டேன். கிளப்பெல்லாம் நல்லா ஜாலியாக தான் கிளம்புனா. பேக்கெல்லாம் அவனே கொண்டாந்து வச்சான். ஆனால் திடீர்னு என்ன மூடு இருந்தில்ல, நான் செப்பல் தான் போட்டுட்டு போவேன், ஷூ போட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ரகலை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவனை எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சாக்ஸ் போடாமல் ஷூவை மட்டும் போட்டு விட்டுருந்தோம். ஆனால் இது நல்ல பழக்கம் இல்லையா, சரி இன்னைக்கு மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் சாதமும் ஒரு பக்கம் பருப்பும் தான் வேக வச்சிருந்தேன். சிலிண்டர் காலி ஆயிடுச்சா, சரின்னா அப்படியே விறகடுப்பு தான் பற்ற வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். வாழைக்காய் வறுவல் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக தான் சாதம் வச்சு விட்டுருந்தேன். நம்மளுக்கு 1 to 2 விளக்கு போடுறது இருக்கா, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.